ரியாக்டண்டா இருந்தா இதே ப்ராடக்டா இருந்தா இதே பிளஸ் போட்டு அதோட ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் dp by dt ன்னு போடுவேன். இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் ஆர்டர் வந்து ரேட் லால கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டுக்கும் பவர்ல என்னென்ன இருக்கோ அதை ஆட் பண்ணி போட்டா that will be order. Zeroth order reaction, we know the formula. A is equal to minus kt plus a naught. இதுல தான் நம்ம நிறைய கிராஃப் போட்டுக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இது k is equal to 2.303 by t log of concentration of reactant, initial concentration by final concentration. Next half life, zeroth order on the t of is equal to a naught by 2k. Similarly, if you have first order t of is equal to 0.693 by k. Next integrate rate equation. சரியா, gaseous state இருந்தா சரியா, so gaseous state இருந்தா simple அதே ஃபார்முலா தான் k is equal to 2.03 by t log of initial concentration by final concentration. Next Arrhenius factor, k is equal to a e power minus ea by rt. அடுத்து log k2 by k1 ஓட ஃபார்முலா எனக்கு தெரியும் சரியா, log of ea log வராது, ea by 2.303 r into 1 by t1 minus 1 by t2. Next, so we already seen this mind map. Once again important graphs திரும்ப பார்த்துக்கலாம். So rate versus concentration, so r is equivalent to k of a power 0 ன்னு இருக்கும், அப்போ it's a straight line. இங்க rate is equal to k of a power 1 first order, அப்போ ரேட்டும் a-வும் it is directly proportional, அதனால தான் increasing இதுல போகுது. Concentration versus time சரியா, so we know that r is equal to minus dA by dt ன்னு தெரியும் சரியா, so அப்போ நம்ம integrate rate equationல என்ன கிடைச்சது, a is equal to minus kt plus a naught அப்படின்னு கிடைச்சது. so அப்போ y is equal to mx plus c ன்னு எடுத்தா அதோட ஸ்லோப் வந்து மைனஸ் k வா இருக்கு, அதனால நெகட்டிவ்ல k போட்டிருக்கோம். அதே ஃபார்முலா log of a is equal to minus kt divided by 2.303 log of a naught இருந்திருக்கும். so y is equal to m வந்து minus k divided by 2.303 இது m, x வந்து உன்னோட t சரியா, இது வந்து உன்னோட கான்ஸ்டன்ட். so அப்போ இங்க உன்னோட ஸ்லோப் என்ன அப்படின்னு கேட்டா minus k by 2.303 log இருந்தாலே அது ஃபர்ஸ்ட் ஆர்டரோடது மட்டும் தான், அதனால ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் t of versus concentration, so we know that t of is equal to a naught by 2k அப்படின்னு படிச்சிருக்கோம் ரைட்டா, அப்போ இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆயிடுச்சு. இதே ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு வந்து t of is equal to 0.693 by k, so அப்போ உனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ஆயிடுச்சு. டைம் பா நீம்பா கலியோட நீம்பா சரியா, ரைட். so let's move on to the 51st question சரியா. For the first order thermal decomposition reaction, the following data were obtained. C2H by Cl gives C2H4 plus HCl. So time in terms of seconds la கொடுத்திருக்கான். So initial concentration கொடுத்துட்டான், final concentration கொடுத்துட்டான். So calculate the rate constant, நம்ம வந்து k வ தான் கண்டுபிடிக்கணும் சரியா. So அப்போ k வ கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் வந்துரும் சரி. ஓகே, so அப்போ நான் k வ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா இது நான் எப்படி கொண்டு போறது, what is the point அப்படின்னு கேட்டா சிம்பிள், அவன் பிரஷர்ல கொடுத்திருக்கான் சரியா. அப்போ அதுல இருந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அது கண்டுபிடிச்சாலே half of the question is completely over. so we have C2H5Cl, இது என்னவா மாறுது அப்படின்னா அல்கீனாவும் HCl நடக்குது சரியா, ரைட். at time t is equal to 0 இதோட கான்சன்ட்ரேஷன் 0.30, இது உனக்கு ப்ரொடியூஸ் ஆயிருக்காது, அப்ப nil. after time is equal to 300 seconds, இது எவ்வளவா மாறி இருக்கும் அப்படின்னு கேட்டா it will be 0.3 minus x, ஏன்னா கண்டிப்பா குறையுமா ரியாக்டன்ட், சோ அப்ப ரியாக்டன்ட் குறையுதுன்றதுக்காக தான் நம்ம அது மாதிரி காட்டுறோம். so it will be 0.30 minus x, இது ஃபார்ம் ஆயிருக்கும், எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்கும் x என்ற ரேட் அளவுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும் சரியா, ரைட். சோ அப்போ எனக்கு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் தெரியும், ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு அப்படின்றது 0.30 minus x வச்சா மட்டும்தான், அந்த x வச்சு தான் என்னால கண்டுபிடிக்க முடியும் சரியா.
So already know that P of initial is equal to 0.30. P of final concentration is equal to 0.30 minus x. இப்போ இந்த x எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டா இந்த டோட்டல் பிரஷரோட அவன் கொடுத்திருக்கான். சோ அப்ப என்ன பண்ணலாம்? சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா டோட்டல் பிரஷர் வருமா? அப்ப 0.30 minus x plus x plus x இது எல்லாமே பண்ணா that is equivalent to total pressure. அப்ப total pressure is 0.50 is equal to 0.30 minus x plus x cancel ஆயிடும் plus x இருக்கும். Therefore x is equal to 0.5 minus 0.3. அப்போ நீ ஈக்குவேட் பண்ணா you will get 0.2. அப்போ x க்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ pt is equal to 0.30 minus 0.20. Therefore pt is equal to 0.1. இதுதான் என்னோடது. சரியா? அப்ப டைரக்டா நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்க்குள்ள போட்டுறலாமா? ஆன்சர் கண்டுபிடிச்சலாமா? ரைட். லெட்ஸ் மூவ் ஆன் டு இட். சோ எனக்கு தெரியும் k is equal to 2.303 by t log of p naught by pt ன்னு எடுத்துக்கலாம். It is equal to 2.303 divided by t. டைம் எவ்வளவு எடுத்திருக்கான் அப்படின்னா for 300 செகண்ட்ஸ்க்கு எடுத்திருக்கான். சோ அப்ப நான் 300 செகண்ட்ஸ் அப்படி எடுத்துக்கிறேன். log of initial concentration எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா 0.30, final concentration 0.1 கண்டுபிடிச்சிருக்கேன். ரைட்டா? ரைட். ஈக்குவேட் பண்ணா you get the answer. log of 0.3 by 0.1 cancel பண்ணா log 3 கிடைக்கும். log 3 வந்து 0.4771. இது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணா you will get the final answer which is 3.66 into 10 power minus 3. இது ஃபர்ஸ்ட் ஆர்டர். அப்ப k ஓட யூனிட் என்னவா இருக்கும்னா per second தான் இருக்கும். இதுதான் உங்களோட ஆன்சர். சரியா? Next question. A first order reaction takes 30 minutes for 50% completion. Calculate the time required. சரியா? அப்போ உனக்கு ஆல்ரெடி ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்து இன்னொரு பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சுனா தாராளமா என்ன பண்ணலாம்? அந்த பெர்சன்டேஜ் கேட்டதுல இருந்து ஒரு k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அந்த k ல இருந்து இந்த வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் for 50% கொடுத்திருக்கான். அப்போ we can say that it is t half. t half is equal to 0.693 by k ன்னு எனக்கு தெரியும். அப்போ k is equal to 0.693 divided by t half. 50% எவ்வளவு? 30 minutes. அப்போ divide by 30. இதுதான் k ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் எனக்கு t 90% தானே வேணும். அப்போ k is equal to 2.303 by t log of a naught 100% எடுத்துக்கிறேன். உன்னோட a வந்து 90% completion. அப்போ it's supposed to be 100 minus 90. So we get 10% தான் பேலன்ஸ் இருந்திருக்கும். அப்போ we can just cancel it. அப்போ உனக்கு என்ன தெரியும்? t தூக்கி அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். So let me mention it as t 90%. அப்போ t 90% is equal to 2.303 divided by k வருமா? k ஓட வேல்யூ எடுத்து போட்டுடலாமா? 0.693 into 30 into log of 10 இருக்கும். log 10 வந்து 1 தான் வரும். அப்போ இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். So அப்போ t 90% is equal to 2.303 into 30 divided by 0.693 பண்ணா you will get the answer which is 99.69 minutes. இதான் உன்னோட ஃபைனல் ஆன்சர். சரியா? Right. Moving to the next question. 53. A first order reaction takes 10 minutes for 25% decomposition. Calculate t half of the reaction. சரியா? So அப்போ 25% 10 minutes கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ t half அதாவது 50% கம்ப்ளீஷனுக்கு என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் t 25% எடுக்கலாமே. t 25% is equal to k is equal to 2.303 by t அப்படின்னு போடுவோம். k யும் t யும் நான் உல்டாவா மாத்திட்டேன். log of a naught 100% divided by a 25% decomposition. சரியா? அப்ப 25% decompose ஆயிடுச்சு. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டா உன்னோட 78% பேலன்ஸ் இருக்கும். சோ அப்போ 100 divided by 75. அப்ப ஈக்குவேட் பண்ணா நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு t half போடுறேன். இது k னே வச்சுக்கிறேன், இது t half வச்சுக்கிறேன். நான் t 25% க்கு டைம் எனக்கு தெரியும், ரைட்டா? சோ அப்ப 2.303 divided by t 25 minutes ன்றது 10 minutes into log of cancel பண்றேன். cancel பண்ணா we know that 25 4
இது 3. அப்ப log of 4/3 இருக்கும். Log of 4/3 can be written as log 4 minus log 3. log 4 கொடுக்கலன்னு யோசிக்காத, சரியா? So அப்போ 2.303 divided by 10, log 4 வந்து 0.6020 minus 0.4771. இது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணு, சரியா? So you get an answer. The answer is 0.003. சரியா? Next t half கண்டுபிடி. So we know that t half is equal to 0.693 by k. அப்போ t half is equal to 0.693 divided by 0.003 ன்னு கிடைக்கும். So equate பண்ணா the final answer is 23.1 minutes. இதுதான் உன்னோட final answer. சரியா? calculation மட்டும் கொஞ்சம் ப்ராப்பரா ஒழுங்கா போடு, you get the answer beautifully. சரியா? Next question number 54. கிராஃப் இப்படி இருக்கு. ஆனா இங்க நான் லான் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்கிறேன். லான்ற ஒரு விஷயத்தை பார்த்தாலே சரி, இல்ல லாக்ன்ற ஒரு விஷயம் பார்த்தாலே எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரும்? இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ரைட்டா? சோ அப்போ predict the order of the reaction. Obviously இது first order. What is the slope of the curve? நம்ம லான்ல கேட்டிருக்கான், சரியா? ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து log a is equal to minus kt divided by 2.303 plus log a naught அப்படின்னு எடுத்தோம், சரியா? இவன் வந்து லான்ல கேட்டிருக்கான். இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல தான் நம்ம லான்ல எழுதிருப்போம், சரியா? அப்போ ln of a is equal to minus kt plus ln a naught. இதுதான் என்னோட ஆன்சரா இருந்திருக்கும். அப்போ என்னோட ஸ்லோப் ஆஃப் த கர்வ் என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டா, சிம்பிள். The slope of the curve is minus k. We know that y is equal to mx plus c. சரியா? அப்ப minus k. Write the unit of rate constant. So உனக்கு தெரியும் k is equal to rate, which is mole L minus 1 S minus 1 divided by first order. First order na mole L minus 1 to the whole power n ன்னு இருக்கும். n க்கு பதில் 1 போட்டுக்கோ. இது கேன்சல் ஆயிட்டு the unit is S minus 1. இதுதான் உன்னோட யூனிட். Next question. The rate constant for the first order reaction is 60 per second. How much time will it take to reduce the initial concentration of the reactant to its 1/10th value? சரியா? எனக்கு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து 10 மடங்கு கம்மி ஆகணும். எப்ப நடக்கும்? இதுதான் என்னோட क्वेश्चन. சரியா? அப்ப என்ன பண்ணலாம்? டைரக்டா the rate constant for the first order reaction is 60 per second. rate constant கொடுத்தான். how much time? இப்ப டைம் தான் கேட்டிருக்கான், சரியா? அப்ப என்ன பண்ணலாம்? ஃபார்முலா எழுதலாமா? k is equal to 2.303 divided by t log of a naught by a என்றது ஃபார்முலா. t அந்த பக்கம் கொண்டு போறேன். t is equal to 2.303 divided by k க்கு பதிலா நம்ம டைரக்டா 60 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். log of எனக்கு a naught எவ்வளவு இருக்கணும்? 1 இருக்கணும். ஃபைனலா என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா 1/10 ஆ இருக்கணும். அப்ப let's take it as 1 into 1/10. சரியா? எனக்கு 1 கிராம் இருந்துச்சுன்னா அந்த 1 கிராம்ல 10 மடங்கு கம்மி ஆகணும், ரைட்டா? அப்போ 1 divided by 1/10. அப்ப ஈக்குவேஷன் ஆன்சர் வந்துருச்சு, அவ்வளவுதான். சோ 2.303 divided by 60. இந்த 1/10 இந்த 10 வந்து மேல போயிடும். சோ அப்ப log 10 கிடைக்கும். log 10 is equal to 1. சோ அப்போ சிம்பிள் 2.303 divided by 60 பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். சோ அப்போ உங்க ஆன்சர் எவ்வளவு அப்படினு கேட்டா it is 0.0384 செகண்ட்ஸ். ஏன்னா அவன் செகண்ட்ல தான் கொடுத்திருக்கான், கரெக்ட்டா? சோ அதனால யூனிட் வந்து செகண்ட்ல முடியும், என்னோட டைம் வந்து. And with this the answer is over. Next question, question number 56. The following data were obtained during the first order thermal decomposition of SO2Cl2 at a constant value. அவனே first order ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிட்டான். SO2Cl2 gives SO2 plus Cl2. Experiment 1 and 2 time. சரியா? இவன் வந்து பிரஷர் தான் கேட்டிருக்கான். அப்ப பிரஷர் தெரியும். அப்ப இங்க இருந்து நான் கொண்டு போகணும். அப்ப என்ன பண்ணலாம்? once again SO2Cl2 upon thermal decomposition I got SO2 plus Cl2 at time t is equal to 0. சரியா? எனக்கு டோட்டல் பிரஷர் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு கேட்டா 0.4. அப்ப இனிஷியல் பிரஷரும் அதானே, ஏன்னா வெறும் இவங்க மட்டும் தானே இருந்திருப்பாங்க, இவங்க தான் இருந்திருக்கவே மாட்டாங்களே, சரியா? அப்ப 0.4 at t is equal to 100. உனக்கு என்னவா இருந்திருக்கணும்னா 0.4 minus x இருந்திருக்கணும். இது plus x, இது plus x, இதுதான் இருந்திருக்கணும், சரியா?
So in terms of atmospheric pressure. சரி, அடுத்து அப்போ என்னோட இனிஷியல் we know that it is 0.4 atm அவ்வளவுதான். ஆனா என்னோட p final 0.4 minus x. அப்ப x என்னன்றது கண்டுபிடிச்சா we can get the final answer. அப்ப நம்ம x கண்டுபிடிக்க நம்ம ட்ரை பண்றோம். So we know that இதுதான் என்னோட டோட்டல் பிரஷர். இந்த டோட்டல் பிரஷரை ஈக்குவேட் பண்ணா சரியா எனக்கு என்ன வருதுன்னா 0.7 வருது. கரெக்டா? சோ என்னோட டோட்டல் பிரஷர் எடுத்தா I'll get 0.7. அப்ப என்னோட x என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டா so total pressure is equal to 0.4 minus x plus x plus x. அப்ப minus x plus x cancel ஆயிடும். அப்ப total pressure is equal to 0.4 plus x. இல்ல எனக்கு x வேணும் அப்படின்னு கேட்டா x is equal to சரியா இந்த 0.4 அந்த பக்கம் போய்டும். total pressure minus 0.4. so total pressure தெரியுமே எடுத்து உள்ள போட்டுறலாமா? சரியா? x is equal to total pressure minus 0.4. இத தூக்கி இதுக்குள்ள போட்டா you get the answer. அப்போ pt is equal to 0.4 minus of x க்கு பதிலா இத தூக்கி உள்ள போடு total pressure minus 0.4. சரியா? ஈக்குவேட் பண்ண என்ன வரும்? pt is equal to 0.4. இது மைனஸ் ஆல உள்ள மல்டிப்ளை இங்க மைனஸ் கிடைக்கும் இங்க பிளஸ் கிடைக்கும். கரெக்ட்டா? அப்ப 0.4 is 0.8 minus 0. so the total pressure is 0.7 எனக்கு தெரியும். அப்ப 0.7. அப்ப p total is equal to 0.1. முடிஞ்சது. சரியா? சோ அப்போ ஆன்சர் டைரக்டா போயிடலாமா? சோ p இனிஷியல் கண்டுபிடிச்சாச்சு, p ஃபைனல் 0.1 கண்டுபிடிச்சாச்சு. இத வச்சு ஆன்சர் போடு, you get the answer. We know the formula k is equal to 2.303 by t log of இது பிரஷர் பேஸ் பண்ணி இருக்கு. அப்ப p0 minus pt ன்னு போட போறேன். 2.303 divided by t டைம் எவ்வளவு இருக்கு? 100 seconds. 100 seconds is equal to log of மேல 0.4 இருந்துச்சு, கீழே 0.1 இருந்துச்சு. log of கேன்சல் பண்ணா 4 கிடைக்கும். அப்ப log 4 ஓட வேல்யூ நீ எடுத்தா you will get the answer. so 2.303 divided by 100 into log 4 ஓட வேல்யூ 0.6020. சரியா? எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணா you will get 1.3 into 10 power minus 2. k ஓட யூனிட் வந்து per secondல தான் இருக்கும். this is your answer. சரியா? next question. hydrogen peroxide decomposes to hydrogen and oxygen in a reaction that is first order in H2O2 and has a rate constant k is equal to 1.06 into 10 power minus 3. சரி, okay. How long will it take for 15% of the sample of H2O to decompose? எனக்கு 15% of sample வந்து decompose ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதுதான் என்னோட question. சரியா? சோ அப்போ ஃபர்ஸ்ட்க்கு நம்ம எழுதலாம் k is equal to time தான் வேணும். so we'll write the regular formula k is equal to 2.303 log of a0 by a. அப்போ t is equal to 2.303 divided by k. k rate constant அவனே கொடுத்துட்டான். so 1.06 into 10 power minus 3 log of so எனக்கு 15% of the sample of H2O to decompose. அப்போ இனிஷியல் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 100 இருக்கு. 15% decompose ஆகணும். அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டா 85% பேலன்ஸ் இருக்கணும். சரியா? ஏன்னா 100%ல வெறும் 15% decompose ஆகுது. அப்ப 100 by 85 இருக்கும். இது எல்லாத்தையும் நீ ஈக்குவேட் பண்ணு. சரியா? சோ ஈக்குவேட் பண்ணா we'll get the final answer which is 153.39. சரியா? சோ இதுதான் என்னோட answer for the first question. next how long will it take 85% of the sample to decompose? அப்ப இதே ஃபார்முலா எழுதிக்கோ. t is equal to 2.303 divided by 1.06
into log of 100 divided by 85% decompose ஆகும்னா அப்ப பேலன்ஸ் மிச்சம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டா it is just 15% மட்டும் தான் இருக்கும். அப்ப 100 by 15. அப்ப t is equal to 2.303 by 100 log of 100 by 15 பண்ணு. சரியா? So you will get an answer something like 1790 minutes கிடைக்கும். இதுதான் உன்னோட ஆன்சர். சரியா? சோ இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கஷ்டமான क्वेश्चंस தான். ஏன் அப்படின்னு கேட்டா அவன் வந்து log வந்து 100க்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. 100க்கு நீனே போட்டுக்கலாம். சரியா? 100 can be written as 10 square. அப்ப log of 10 square can be written as 2 log 10. அப்ப which is 2 அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஆனா 85க்கும் 15க்கும் நமக்கு தெரியாது. அப்ப log அதோட வேல்யூ கொடுத்தா மட்டும் தான் போட முடியும். இல்ல போட முடியாது. சரியா? ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन. It's a case study. What is the average rate of the reaction? இது என்னோட first question. சரியா? Average rate of the reaction அப்படின்றது R average is equal to change in concentration per unit time. So இதுதான் என்னோட average rate of the reaction. ஒரு definition maybe வேணும் அப்படின்னா average rate of the reaction is defined as the ratio of change in concentration and the time required for the change is called as average rate of the reaction. சரியா? Next, what happens when the rate of the reaction for zeroth order reaction? இங்க இருக்கா செகண்ட் क्वेश्चन. இது பிடிக்கலாம். Write two factors that affects the rate of the reaction. Rate of the reaction affect பண்ற மாதிரி ரெண்டு ஃபேக்டர் சொல்லு. ஒன்னு என்னோட கான்சென்ட்ரேஷன், ரெண்டாவது டெம்பரேச்சர். இந்த ரெண்டு சொல்லலாமா? அடுத்து கேட்டலிஸ்டும் சொல்லலாமா? கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணா வேகமா ரியாக்ஷன் நடக்கும். இது எல்லாமே அதோட ஃபேக்டர்ஸ் தான். நெக்ஸ்ட், what happens to the rate of the reaction for zero order reaction? சரியா? zeroth order reactionக்கு rate of the reaction என்ன ஆகும்னு கேட்டிருக்கான். We know that rate is equal to k of a power 0 கிடைக்கும். அப்ப rate of the reaction is equal to rate constant. சரியா? சோ அப்ப இதுதான் என்னோட ஃபார்முலா. நெக்ஸ்ட், what is the units of k for zeroth order reaction? Unit of k is nothing but rate ன்னு தான் கிடைக்கும். அப்ப it is mole L minus 1 S minus 1. இதுதான் என்னோட யூனிட். நெக்ஸ்ட், for a reaction P plus 2Q give products, rate is equal to k P power half and Q power 1. What is the order of the reaction? Obviously order தான் கேட்டிருக்கான். இங்க half இங்க 1. அப்ப ஈக்குவேட் பண்ண it is 1.5 ன்னு எழுது, இல்ல 3/2 ன்னு எழுது. It is the right answer. Next, define pseudo order reaction. So the order of the reaction, like pseudo first order கேட்டிருக்கான். அந்த reaction வந்து higher order ஆ இருந்திருக்கும். The reaction seems to be higher order, but due to the presence of excess of concentration of reactant, it behaves as a first order, which is called as pseudo first order reaction. Example யார் அப்படின்னு கேட்டா உன்னோட ester hydrolysis, இன்னொன்னு sucrose hydrolysis. சரியா? ester hydrolysis and sucrose hydrolysis ரெண்டுமே அதோட example for pseudo first order reaction. Next question, calculate the overall. இதுவும் உன்னோட case study தான், அதனால டைரக்டா நான் क्वेश्चंस calculate the overall order of the reaction. So overall order 1/2 plus 3/2. So equate பண்ணா I'll be getting 4/2, which is 2. So அப்ப order வந்து 2. What is the effect of temperature on the rate of the reaction? We know that every 10 degree Celsius temperature வந்து every 10 degree Celsius increase பண்ணா உனக்கு என்ன ஆகும்? The rate of the reaction is completely multiplied by twice. சரியா? So ரெண்டு மடங்கு எனக்கு rate constant increase ஆகும், rate of the reaction increase ஆகும். What is meant by rate of the reaction? எத்தனை யூஸ்னது? 59 தான். சரியா? What is meant by rate of the reaction? So rate of the reaction is nothing but change in concentration of reactant or concentration of product. சரியா? With respect to unit time. இதான் உன்னோட definition. Next, first order reaction takes 77.78 minutes for 50% completion. Calculate the time required for the 30% completion of this reaction. So 50% completion வந்து 77.78 minutes ல முடியுது. அப்ப 30% complete பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ரொம்ப சிம்பிள்.
T half adana 50%. T half is equal to 0.693 by K. Appo K is equal to 0.693 divided by T half. So T half every time na 77.78 minutes. So இப்போ அதே மாதிரி அவன் என்ன கேட்டிருக்கான் T 30%. சரியா 30% வந்துச்சுன்னா calculate the time. So அப்போ similarly T 30% is equal to 2.303 divided by K log of A naught by A இருக்கும் இங்க வாட்டி நான் A naught by A எல்லாம் போல டைரக்டா ஈக்குவேஷன் போடலாம். சரி 30% கம்ப்ளீட் ஆகுது. அப்போ அவுட் ஆஃப் 100% உனக்கு என்ன ஆயிடுச்சு 30% டிகம்போசன் ஆயிடுச்சு. அப்போ you will get 70% as the final one. So அப்போ கேன்சல் பண்ணு. You get 10/7. சரியா log 10 க்கும் சரி log 7 க்கும் சரி log 7 ஓட வேல்யூ உனக்கு அவன் கொடுத்துட்டான். The log 7 ஓட வேல்யூ is 0.875. So 845 வந்து மைனஸ் பண்ணு. So 1 minus 0.845. So we get T of 30%. So T of 30% you will get the answer exactly will be 40 minutes. சரியா இதுதான் உனக்கு கிடைக்கும். Next question. The half-life for radioactive decay. It is one of the important questions. நிறைய வாட்டி நீ பார்த்திருப்பேன்னு நான் நம்புறேன். The half-life for radioactive decay of carbon-14 isotope is 6930 years. An archaeological artifact containing wood had only 75% of the carbon-14 found in a living tree. Find the age of the sample. சரியா சோ நீ T தான் கண்டுபிடிக்க போற வேற எதுவும் இல்ல. சோ டைம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ அப்ப ஃபார்முலா எழுது. ரைட் சோ அப்போ T is equal to 2.303 divided by K log of A naught by A இது என்னோட ஃபார்முலா. T is equal to 2.303 divided by K. சரியா சோ உன்னோட K எவ்வளவு அப்படின்னு கேட்டா K கொடுக்கலையா டைம் கொடுத்துருக்கான் K தான் கண்டுபிடிக்கணுமா K ஓட வேல்யூ எங்கடா கொடுத்திருக்கான் இந்த क्वेश्चनல எனக்கு क्वेश्चन நம்பர் வேற ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது 60 தானே ஓகே K வை நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணுமா ஓகே சோ C14 ஐசோடோப் அதோட half life சரியா நெக்ஸ்ட் ஓகே once again லைக் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசலாம் ஒண்ணும் இல்ல அவன் கொடுத்த given நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன் எனக்கு லைட்டா குழப்பிச்சு K கொடுக்கலையே அப்படின்னு தாட் ஆயிடுச்சு ஆக்சுவலா K கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் போணும் சரியா சோ இட்ஸ் a two step process நம்ம இது வரைக்கும் பண்ணா அதேதான் half life for radioactive species அப்ப half life எவ்வளவு அப்படின்னு கேட்டா for C14 it is 6930 years இப்போ இந்த half lifeல இருந்து நான் K கண்டுபிடிக்கணும் அடுத்து இந்த K வை வச்சிட்டு எனக்கு 75% இருந்தா என்ன வரும்ன்றது நான் கண்டுபிடிக்கணும் சரியா இட்ஸ் a two step reaction சரி சோ அப்போ ஃபர்ஸ்ட் பண்ணலாம் சோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படினு கேட்டா we know that T half is equal to 0.693 divided by K ன்னு தெரியும் அப்போ K is equal to 0.693 divided by 6930 அப்போ உனக்கு K ஓட வேல்யூ எவ்வளவு வருது அப்படினு கேட்டா 1 into 10 power minus 4 ஆனா இது வந்து மினிட்டோ செகண்டோ கிடையாது இயர்ஸ் சரியா so 1 into 10 power minus 4 years சரி next K கண்டுபிடிச்சாச்சு next
இப்போ இந்த k ஓட வேல்யூ தூக்கி 75% டீகம்போசிஷனுக்கு நம்ம இது பண்ணலாம். சோ அப்ப 70% டீகம்போசிஷன் அப்படினா மறுபடியும் ஃபார்முலா எழுதலாம். t is equal to 2.303 divided by k log of a naught by a. அப்ப t is equal to 2.303 divided by 1 into 10 power minus 4 per year log of 75% தான டீகம்போஸ் ஆயிருக்கு. அப்போ we can say it is 100 divided by an archaeological artifact containing wood has 75%. So உங்களுக்கு archaeological artifactல 75% வந்து C14 இருக்கு அப்படினு சொல்லிட்டான். அப்ப அதனால we are taking it as 75 itself. சரியா? அவ வந்து containing அப்படின்றதுக்காக 75 எடுத்துக்கா. இது வரைக்கும் நம்ம பார்த்த क्वेश्चनல it undergoes decomposition 75% அப்படினு கொடுத்திருப்பான். டீகம்போஸ் பண்ணனால 100 minus 75 எதுன்னு போட்டுறோம். இதுல containing 75 இருக்கனால அப்படியே எடுத்துட்டேன். சரியா? சோ அப்ப ஈக்குவேட் பண்ணா 2.303 divided by 1 into 10 power minus 4 log of cancel பண்ண 4 by 3 இருக்கும். 4 ஓட வேல்யூவும் தெரியும், 3 ஓட வேல்யூவும் தெரியும். ஈக்குவேட் பண்ணிடு. பண்ணா we get the final answer. The answer is 2878 years. இதான் அவனோட final answer. சரியா? Right. Next question. ஓகே இப்போ புரியுது ஏன் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னு. நான் அங்க வேற ஒரு क्वेश्चन பாத்தீங்க, வேற ஒரு क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே நோ இஷ்யூஸ். சரியா? ரைட். சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் 77.8 இதெல்லாம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ரேட் கான்ஸ்டன்ட் how long will 5 grams reduce to 3 grams. இதே क्वेश्चन நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து what is the effect of temperature? Temperature increase ஆனா rate of the reaction increases ஆகும் தெரியும். So what is the order of the reaction? 2 plus half. So you will get 2.5. சரியா? 2 plus half is order of the reaction is 2.5 or 5 by 2. Next order versus molecularity. Order it is purely experimental and molecularity it's theoretical. Next order பொறுத்த வரைக்கும் it can be 0, it can be fractions, it can be whole number. ஆனா இங்க it can be whole number except 0. சரியா? 0 வராது. Next a first order reaction has a rate constant 2 into 10 power minus 3 per second. How long 6 grams of this reactant reduce into 2 grams? சரியா? 6 gram எப்ப 2 gram ஆகும். So அப்போ 6 initial concentration ஓட final concentration வந்து 2. அப்போ கேன்சல் பண்ணு log 3 மட்டும் தேவைப்படும். log 3 இங்க இருக்கு யூஸ் பண்ணிக்கோ. We'll get the answer. Next question number 61. A first order reaction 25% complete in 40 minutes. Calculate the value of rate constant. In what time will the reaction be 80% completed? சரியா? 25% 40 minutes complete ஆயிடுச்சு. அப்ப 80% complete ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? once again இதுல இருந்து k கண்டுபிடி, இந்த k தூக்கி இதுல ஈக்குவேட் பண்ணு, we get the answer. சரியா? so அப்ப 25% k is equal to 2.303 divided by t 25% into log of 100 divided by சரியா 25% complete ஆயிருக்கு. அப்போ 100 minus 25 we get 75. so k is equal to 2.303 divided by time வந்து 40 minutes into log of 100 by 75 இருக்கும். ஈக்குவேட் பண்ணா 4 by 3 வரும். once again 4 யும் 3 யும் இது பண்ணு, you will get the value of k. so அப்போ k ஓட வேல்யூ எவ்வளவு வருது அப்படின்னு கேட்டா 7.19 into 10 power minus 3 per minute வருது. next 80% completion நடக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? t 80% is equal to 2.303 divided by k. k ஓட வேல்யூ எழுதிக்கலாம் 7.19 into 10 power minus 3 into log of 80% completion. அப்போ 100 divided by so 80% complete ஆயிடுச்சா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்னா 20% மட்டும் தான் இருக்கும். அப்போ கேன்சல் பண்ணா you get log 5. so அப்போ t of 80% is equal to 2.303 divided by 7.19 into 10 power minus 3 log of 2 by 10 cancel பண்ண 5 கிடைச்சிருச்சு. so log 5 ஓட வேல்யூ எடுத்துக்கோ.
log 5 ஓட வேல்யூ 0.6989 வேணும்னா 0.7 கூட எடுத்து ஈக்குவேட் பண்ணிக்கோ, இட்ஸ் அப் டு யூ. so we get t of 80% is equal to, சரியா, எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணா you get 223.8 minutes. சரியா, first one. second one, define order of a reaction. சரியா, so என்னோட rate law expressionல sum of the powers of the concentration is nothing but order. Write the condition in which bimolecular reaction follows first order kinetics. ஒரு bimolecular reaction வந்து first order kinetics ஃபாலோ பண்ணும். அப்ப கண்டிப்பா அது pseudo first order தான் இருக்கும். அப்ப pseudo first order இருக்கணும் அப்படின்னா என்னோட கான்சன்ட்ரேஷன், இது வந்து என்னோட எஸ்டர் வச்சுக்கலாம், இது என்னோட வாட்டர் வச்சுக்கலாம். இட்ஸ் சப்போஸ் டு பி செகண்ட் ஆர்டர். ஆனா நான் என்ன பண்றேன், கான்சன்ட்ரேஷனை சேஞ்ச் பண்றேன். இது 1 மோல் இருந்தா இது கிட்டத்தட்ட 100 மோல்ஸ் இல்ல 1000 மோல்ஸ் என்ற ஒரு ரேஷியோ எடுத்துக்கிறேன். அப்போ 1 மோல் ஆஃப், சரியா, one of the reactant supposed to be taken in excess. அப்படி excess எடுத்தா I'll get pseudo first order reaction. நான் அதுக்கு ஆன்சர் மட்டும் படிக்கிறேன் பாரு. Question number 61B. If one of the reactant is taken in large excess, then its concentration will not affect the rate of the reaction. Thus, the bimolecular reaction will follow first order kinetics. Example, உன்னோட சுக்ரோஸ் போட்டு வாட்டர் போட்டு ஆசிட் போட்டுருக்கான், you get glucose and fructose. So அப்ப ரேட் வந்து வேற என்ன போட்டுருக்கான், rate is equal to k of வெறும் சுக்ரோஸ் மட்டும் போட்டுருக்கான். that is your answer. சரியா, அதான் உன்னோட MTG ஆன்சர் கீழே கொடுத்துருக்கான். next step, we shall plotted a graph between concentration of R and time for a reaction R gives P. On the basis of the graph, answer the following reactions. சரியா, so in the graph concentration of R versus time, சரியா, so concentration of R யும் time யும் ஈக்குவேட் பண்ணிருக்கான். so அப்போ definitely சொல்லலாம் இந்த ரியாக்ஷன் 0th ஆர்டரா ஃபர்ஸ்ட் ஆர்டரான்னு கேட்டா it is concentration of R, time and R naught. 0th order. so எனக்கு ஃபார்முலா தெரியும், concentration of A ன்னு எடுத்துப்போம். A is equal to minus K into T plus A naught அப்படின்னு எடுத்துப்போம். Y is equal to M X plus C, ரைட்டா? so அப்போ concentration of R எடுத்துட்டு டைம் எடுத்துருக்க, அப்போ உன்னோட ஸ்லோப் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா it is minus K. what is the line indicate? இது வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். சரியா, when time increases உனக்கு வந்து நெகட்டிவா இருக்கிறனால உனக்கு என்ன ஆகும், கான்சன்ட்ரேஷன் கம்மி ஆயிட்டே இருக்கும். next, what is the unit of rate constant? 0th order reaction. so அப்போ rate constant என்ன ஆகும்னு கேட்டா mole L minus 1 S minus 1. next, a first order reaction takes 25 minutes for 25% decomposition. calculate T half. so அப்ப என்ன பண்ணலாம், இதுல இருந்து K கண்டுபிடி, அது K கண்டுபிடிச்சிட்டு அந்த K தூக்கி T half கண்டுபிடி. so I'm leaving it to you, just find yourself. next, question number 63. find the hydrolysis of methyl acetate. methyl acetate ன்றது ester, சரியா? in aqueous solution the following results were obtained. so CH3COO CH3, சரியா? so time t equal to 0 இருக்கும்போது 0.6 இருக்கு, t equal to 30 seconds ஆனதுக்கு அப்புறம் 0.30, 60 seconds வரும்போது 0.15. show that it follows pseudo first order reaction as the concentration of water remains constant. so இப்போ இதை வச்சு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இது ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல தான் இருக்குன்றத ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணணும், எனக்கு ஃபார்முலா தெரியும், கரெக்டா? so அப்போ 0க்கும் 30க்கும் நடுவுல எடுத்துக்கோ, சரியா? ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் K ஓட வேல்யூ கண்டுபிடிக்கும், சரியா? we know that K is equal to 2.303 divide by time. so 0 ல இருந்து 30 seconds எடுக்கிற, அப்போ 30 seconds எடுத்துக்கிற, log of initial concentration minus final concentration. initial concentration 0.3, final concentration வந்து 0.6 ல இருந்து 0.3 ஆ மாறிடுச்சு. அப்போ K is equal to 2.303 divide by 30 into log, cancel பண்ணா 2 கிடைக்கும், அப்போ log 2. அப்போ இதுதான் K ஓட வேல்யூ. நெக்ஸ்ட், அடுத்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு இது பண்ணி நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் தான் போட்டிருக்கேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அதனால ஆன்சர் கரெக்டா இருக்கும். அப்போ K is equal to, சரியா, 2.303 divide by time. so இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்க டிஃபரன்ஸ் டைம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா once again 30 தான். so அப்போ 30
இல்ல நான் வந்து 0க்கும் 60க்கும் எடுக்கிறேன் அப்படினாலும் நீ எடுத்துக்கோ, தப்பே இல்ல. சரியா? நான் வந்து 0க்கும் 60க்கும் நான் எடுக்கிறேன். the time difference is 60 log of initial concentration எவ்வளவுனா 0.6, final concentration எவ்வளவு அப்படினா 0.15. so அப்ப k is equal to 2.303 divided by 60 into log of, so cancel பண்ணா you get 4. 4 ன்றது நான் 2 ஸ்கொயர் னு போட்டுக்கிறேன். 2 ஸ்கொயரா இருந்தா you get 2 log 2 னு கிடைக்கும். so 2 இதுவும் கேன்சல் பண்ணா மறுபடியும் 30 கிடைக்கும். we'll get this k same answer. so அப்ப k ஓட ஆன்சர் சேமா வருது அப்படின்றனால கண்டிப்பா இது என்னவா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆர்டரா தான் இருக்கணும். சரியா? நெக்ஸ்ட், calculate the average rate of the reactions between the time interval 30 to 60 seconds. so 30 to 60 seconds நடுவுல இருக்க average rate of the reaction படிக்கிறோம். so RAV is equal to, we know that delta x concentration divided by delta t. சரியா? ரைட். so என்னோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு அப்படின்னு கேட்டா ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், இது ரியாக்டன்ட் அப்படினால மைனஸ்ல நம்ம போட்டு தான் எழுதுவோம். சரியா? சோ அப்போ 0.15 minus 0.30 divided by time. so 30க்கும் 60க்கும் நடுவுல வச்சிருக்கேன். இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவுனா 30 seconds. அப்ப ஈக்குவேட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா we get 0.15. சரியா? divide by 30 and the answer will be 5 into 10 power minus 3 mole L minus 1 S minus 1. இதுதான் என்னோட ஆன்சர். சரியா? ரைட். அதுக்கு அடுத்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5-6 क्वेश्चंस வந்து வெறும் one word one லைன்ல தான் வருது. which of the following is affected by the catalyst? சரியா? ஒரு கேட்டலிஸ்ட் போடுற இதுல யார அஃபெக்ட் பண்ணும்? சரியா? இதுதான் क्वेश्चन. ஓகே, listen, we know that நீ கேட்டலிஸ்ட் போட்டா உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும்னு ஒன்னு படிச்சிருக்க. ரைட்டா? நமக்கு ஒரு கிராஃப் படிச்சிருக்கோமா? இது வந்து வித்அவுட் கேட்டலிஸ்ட். ஆனா வித் கேட்டலிஸ்ட் போட்டா உனக்கு என்ன ஆகும்? ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாகும், அதனால நிறைய மாலிகுல்ஸ் ப்ராடக்டா போகும்னு படிச்சிருக்கல. சோ அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் யுவர் ஆன்சர். சரியா? சரி, அப்போ டெல்டா H மாறாதான்னு கேட்டா இது இனிஷியல், இது ஃபைனல். அப்ப இவங்க நடுவுல இருக்கதான் டெல்டா H, அப்ப டெல்டா H மாறாது. நெக்ஸ்ட் டெல்டா G மாறாதானா கண்டிப்பா மாறாது. நெக்ஸ்ட் என்ட்ரோபியும் மாறாது. சரியா? so it will be same. அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி மட்டும் தான் மாறும். நெக்ஸ்ட், a biochemical reaction which was carried out in the absence of enzyme. ஒரு biochemical reaction enzyme இல்லாம பண்றோம் and the rate of the reaction is found to be 10 power minus 6 per minute. if the same reaction is now carried out in the presence of enzyme, then the activation energy for the reaction will be. சரியா? we know that நீ catalyst add பண்ணா activation energy decrease ஆகணும். இதுதான் கான்செப்ட். சரியா? ஆனா அவன் வந்து ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ் தான் ஈக்குவேட் பண்ணியிருக்கான். சரியா? சோ அப்போ கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டிக்ரீஸ் ஆகும்னு எனக்கு தெரியும். ஆனா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனை டைரக்டா என்னால எது கூடயும் ஈக்குவேட் பண்ண முடியாது. சோ the point is the data is insufficient, therefore EA for the reaction is cannot be predicted. சரியா? அவன் வந்து EA ஓட வேல்யூ கொடுத்து நீ கேட்டலிஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் EA ஓட வேல்யூ என்ன ஆகும்னு கேட்டு தான் என்னால சொல்ல முடியும். அவன் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் கொடுத்துட்டு அங்க இருந்து EA கண்டுபிடிக்க சொன்னா என்னால முடியாது. சரியா? therefore data is insufficient and EA cannot be predicted. next, will the rate constant of the reaction depend on temperature? ரைட்டா? சோ என்னோட டெம்பரேச்சரை பொறுத்து ரேட் கான்ஸ்டன்ட் K இருக்கா? சரியா? நெக்ஸ்ட், if the activation energy of the reaction is 0. சரியா? ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து 0வா இருந்தா we know the formula K equal to A e power minus EA by RT ன்னு இருக்கு. சரியா? அப்போ K is equal to EA 0 ஆயிடுச்சு. E க்கு நான் 0 போட்டேன், 0 by RT. சரியா? நான் என்ன எடுத்தாலும் சரி E பவர் சேஞ்சஸே கிடையாது. அப்போ it does not depend. சரியா? so K is equal to A ல தான் வரும். அப்ப டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இல்ல. எப்போ நான் ஆக்டிவேஷன் எனர்ஜி 0 ஆனா. சரியா? so டோட்டல் EA by RT. சரியா? மொத்தமாவே டேர்ம் 0 ஆயிடும். அதனால உனக்கு டிபெண்ட் ஆகல. சோ அதனால தான் no is an answer. next, what is the effect of adding catalyst on activation energy? catalyst add பண்ணா activation energy என்ன ஆகும்?
decrease ஆகும். So அப்போ first one activation energy decreases. Next, what happens to Gibbs free energy? So அப்பயே நம்ம ஒரு 1 மார்க் பார்த்தோம். சரியா? வெறும் activation energy மட்டும் தான் சேஞ்ச் ஆச்சு. டெல்டா ஜியும் சேஞ்ச் ஆகல, டெல்டா ஹெச்சும் சேஞ்ச் ஆகல, டெல்டா எஸ்ஸும் சேஞ்ச் ஆகல. அப்போ இது வந்து நோ சேஞ்ச். இதான் என்னோட ஆன்சர். Define energy of activation. So activation அப்படின்றது நீ threshold energy அப்படின்னு கூட நீ சொல்லலாம். சரியா? It is an minimum energy must be supplied to the reactants to enable them to cross over the potential energy barrier between reactants and products is called as activation energy. அதாவது இது என்னோட ரியாக்டன்ட் வச்சுக்கோயேன். இதுக்கு நீ ஒரு மினிமம் எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் அது வந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்ணி ரியாக்டண்டா இருக்கிறது என்னவா மாறும், ப்ராடக்டா மாறும். அப்போ இந்த எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆர் கால்ட் அஸ் threshold எனர்ஜி. ஸோ அதனால தான் நம்ம சொல்றேன் that is a minimum energy must be supplied to the reactant to enable them to cross the potential energy barrier between the reactants and products is called as activation energy. Next, what happens to the rate constant K and activation energy as the temperature of the chemical reaction increased? சரியா? temperature increase ஆனா உன்னோட EA என்ன ஆகும், அடுத்து உன்னோட rate constant என்ன ஆகும். Right. So we know that temperature every 10 degrees Celsius உன்னோட rate constant என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா it will double. சரியா? rate constant of the chemical reaction is nearly doubled when the rise of 10 degrees Celsius. சரியா? Next, உன்னோட activation energy பத்தி பேசணும். We know the formula K is equal to A e power minus EA by RT. சரியா? அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண EA என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். So whenever the temperature increases, EA decreases. சரியா? So இதுதான் என்னோட ஆன்சர். Next, draw the plot of ln K versus 1 by T for a chemical reaction. What does the intercept represent? What is the relationship between slope and EA? So அப்போ இது வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி பேஸ் பண்ண ஒரு கிராஃப். சரியா? ஸோ எனக்கு தெரியும் K is equal to A e power minus EA by RT. ஸோ இதுக்கு வந்து நான் நேச்சுரல் லாகரிதம் எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகும், ln K is equal to ln A plus ln of e power minus EA by RT இருக்கும். So ln of E ன்றது it will cancel each other. அப்போ ln K is equal to ln A minus EA by R into T. சரியா? எப்படி எடுத்துக்கிறேன்? அப்ப எனக்கு என்ன ஃபார்முலா கிடைச்சது? Y is equal to M X plus C. இதான் ஃபார்முலா. ஸோ அப்போ ln K இது 1 by T. என்னோட ஸ்லோப் எப்படி இருக்கு? இட் இஸ் மைனஸ்ல இருக்கு. அப்ப மைனஸ்ல இருந்தா என்னோட கிராஃப் வந்து இப்படிதான் வரும். ஸோ த ஸ்லோப் இஸ் minus EA divided by R. சரியா? ஸோ என்னோட இன்டர்செப்ட் யார் அப்படின்னு கேட்டா ln of A. இதான் என்னோட இன்டர்செப்ட். Next one. How does a change in temperature affect the rate of the reaction? சரியா? So we know that every 10 degrees Celsius increases, rate constant double ஆகும், rate of the reaction increase ஆகும். சரியா? How can this effect on the rate constant of a reaction can be represented quantitatively? சரியா? So அப்போ இது எப்படி நீ ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி சொல்லுவ அப்படின்னா, we know the formula K is equal to A e power minus EA by RT. அவ்வளவுதான்.
சரியா? அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக மைனஸ் வேல்யூ கம்மி ஆகும். அப்போ k ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். சரியா? The rate constant for the first order decomposition of N2O5 by the following equation, k equal to 2.5 into 10 power 14 per second. Calculate EA for this reaction and rate constant if its half life period to be 300 minutes. First up, நீ rate constant கண்டுபிடிச்சாதான் நீ next EA கண்டுபிடிக்க முடியும். சரியா? It is a two step. So let's go on with it. The rate constant for the reactions, first order decomposition of N2O5. So we know that K is equal to E power minus EA by RT. அப்ப இவன் கொடுத்திருக்க ஈக்குவேஷன் கொஞ்சம் பாரு. K is equal to 2.5 into 10 power 14. அதுதான் ஏவா இருக்கணும். E power minus 25,000 divide by t ன்னு கொடுத்திருக்கான். அப்போ இந்த minus EA by RT தானே இது. அப்போ can we mention it as minus EA by RT is equal to minus 25,000 divided by t. T and t cancel பண்ணிட்டு. அப்போ EA by R is equal to 25,000. Minus minus cancel ஆயிடுச்சு. So we can determine that EA is equal to 25,000 into R. சரியா? So இதான் என்னோட ஆன்சர். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆன்சர் 25,000 இன்டூ ஆரோட வேல்யூ 8.314. அப்போ நான் ஈக்குவேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா EAவோட வேல்யூ இஸ் 207,850 ஜூல்ஸ் பெர் மோல். நெக்ஸ்ட், அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் இஃப் இட்ஸ் half life period is 300 minutes. சரியா? half life கொடுத்துட்டான். அப்போ we can say that T of is equal to 0.693 by K. அப்போ எனக்கு K is equal to 0.693 divide by, so time வந்து 300 minutes னு கொடுத்திருக்கோம். அப்போ 300, அப்போ ஈக்குவேட் பண்ணா we get the answer. The answer is 2.31 into 10 power minus 3 minutes. இதுதான் ஒரு ஆன்சர். ஸோ அப்போ EAவும் கண்டுபிடிச்சாச்சு, Kவும் கண்டுபிடிச்சாச்சு. Next question, question number 73. The rate of the reaction becomes 4 times. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த questions ரொம்ப important. The rate of the reaction becomes 4 times when the temperature changes from 293 to 313 Kelvin. அப்போ உனக்கு T1 தெரியும், T2 தெரியும். Rate of the reaction becomes 4 times. அப்போ K1 வந்து 1 ஆ இருந்தா K2 வந்து எவ்வளவா இருக்கும்னா it is 4 times increase ஆ இருக்கும். அதனால K2 வந்து 4 ன்னு எடுத்துக்கலாம். அப்போ அவ்வளவுதான், வேற எதுவுமே தேவையில்ல. டைரக்டா ஃபார்முலா போடு. log of K2 by K1 is equal to EA by 2.303 R. R பதில் வேணா 8.314 போட்டுக்கோ. into 1 by T1 minus 1 by T2, இது ஃபார்முலா. அப்போ log of K2 which is increases by 4 times சொல்லியாச்சு. அப்போ 4 divide by K1, இது 1 ஆ இருந்தா அது 4 ஆ இருக்கும். அப்போ 4 by 1 is equal to EA. Calculate the energy of activation. EA தான் நான் கண்டுபிடிக்க போறேன். அப்போ EA divide by 2.303 into R. R ஓட வேல்யூ 8.314 into 1 by T1. T1 is 293 Kelvin minus 1 by 313 Kelvin. சரியா? இதுக்கு வந்து நம்ம LCM மாதிரி எடுத்தோம் அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும்? log of 4 is equal to EA by 2.303 into 8.314 into இது 313, இது 293. கரெக்டா? So this is 313 minus 293 divide by 313 into 293 கிடைக்கும். ஸோ இந்த கால்குலேஷன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் எஸ், இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியில் இந்த கால்குலேஷன் மட்டும் தான் நீ பண்ணி ஆகணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மாற்றி போட்டோம்னா யூ கெட் த ஃபைனல் ஆன்சர். EA is equal to 43.85 kilojoules per mole உனக்கு கிடைக்கும். This is your answer. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் இங்க கிலோன்னு போட்டிருக்கேன். அப்போ உனக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா 43850 சம்திங்ல கிடைச்சிருக்கும். சரியா? சோ இதுதான் வந்து நான் கிலோ ஜூல்ஸ் அப்படின்னு காமிச்சிருக்கேன். சரியா? Next, moving on to the 74th question. The rate constant of the first order reaction increases from 2 into 10 power minus 2 to 6 into 10 power minus 2 when the temperature changes from 300 to 320 Kelvin. Calculate the energy of activation.
மறுபடியும் அதே ஃபார்முலா போடலாமா? log of k2 by k1. k2 என்ன 6 into 10 power minus 2 divided by k1 2 into 10 power minus 2 is equal to EA by 2.303 into R வந்து 8.314 into 1 by T1 minus 1 by T2 இருக்கும். So T1 எவ்வளோ அப்படின்னு கேட்டா it is 300, T2 எவ்வளோனா அது வந்து 320. இதையும் கிராஸ் பண்ணிக்கலாம். அப்போ 320 minus 300 ரைட்டா? ஸோ அப்போ log 3 கிடைக்குது. சரியா? log 3 அப்படின்னா 0.4771 இந்த 2.303 அங்க கொண்டு போயிடுறேன். 2.303 into 8.314 into இந்த 300 320 அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ 300 into 320 divided by இந்த இதை மைனஸ் பண்ணிட்டு அதையும் நான் கீழே கொண்டு போயிடுறேன். அப்போ 20 கிடைக்கும் is equal to EA. அப்போ EA வந்து நீ கால்குலேட் பண்ணா உங்க ஆன்சர் எவ்வளவு வருது அப்படின்னு கேட்டா you get the answer. நான் ஆன்சர் மாத்தி போட்டேன்னு நினைக்கிறேன். இங்க வந்து 52.86 கிலோ ஜூல்ஸ் வருது. இங்க தான் 43.85 கிலோ ஜூல்ஸ் வருது. சரியா? கால்குலேஷன் நீ பாருங்க. Next one, a first order reaction is 50% completed in 40 minutes at 300 Kelvin and in 20 minutes at 320 Kelvin. Calculate the activation energy of the reaction. சரியா? ஒரு first order reaction 50% 40 minutes complete பண்ணா at 300 Kelvin and 20 minutes at 320 Kelvin. So அப்ப K1 K2 நீ இங்க இருந்து கண்டுபிடிச்சலாம். அப்ப K1 K2 at two different temperature அப்படினா தாராளமா நீ போட்டு முடிச்சலாம். So that is the whole question. So அப்ப K1 கண்டுபிடிக்கிறேன். K1 is equal to 2.303. Oh, 50% அப்ப 50% 2.303 வேணாமே. We know that T of is equal to 0.693 by K. அப்ப K is equal to 0.693 divided by 40 minutes பண்ணு. You get the answer 0.017 per minute. அதே உன்னோட K2 சரியா? அதே 50% கம்ப்ளீட் பண்றதுக்கு at 320 கெல்வின்ல வெறும் 20 மினிட்ஸ் தான் தேவைப்படுது. அப்போ 0.693 divided by 20 பண்ணு. You get answer 0.034 per minute கிடைக்கும். அப்போ K1 K2 உனக்கு தெரிஞ்சிருச்சு. So K1 K2 தெரியும் அப்படின்னா டெம்பரேச்சரும் தெரியும். டைரக்டா ஃபார்முலால ஈக்குவேட் பண்ணு. log of K2 by K1 ரைட்டா? So 0.034 divided by 0.017 is equal to log of K2 by K1 is equal to EA divided by 2.303 into R 8.314 into 1 by T1 minus 1 by T2 இருக்கு. So T1 வந்து 300, T2 வந்து 320 ஈக்குவேட் பண்ணிக்கோ, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. சரியா? இது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணா you are getting the final answer which is EA is equal to இது இன்னும் ரொம்ப இதுவா போகுது ஆன்சர் 27.6 kilojoules per mole. சரியா? இது இதோட ஆன்சர். ரைட். My next question is இந்த question கொஞ்சம் பாரு. We have something like this. We know that K is equal to A e power minus EA by RT ன்னு எனக்கு தெரியும். இதுக்கு லாகரிதம் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் லான் எடுத்தனா ln K is equal to ln A minus EA by RT ன்னு கிடைக்கும். இந்த ln லாகா மாத்திர அப்ப log of K ln லாகா மாத்திர 2.303 ஆல் மல்டிபிள் பண்ணனும்னு எனக்கு தெரியும். So இந்த 2.303 காமனா ரிமூவ் பண்ணிடலாம். அப்ப log of K is equal to log of A minus EA by 2.303 into RT இருக்கா? So இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணி பாரு.
log K is equal to 14.2, which is log A, minus 1 into 10 power 4 divided by R. See, T. Right? So, அப்ப இதுதான் உங்களோட ஆன்சரா இருந்தா calculate EA for this reaction and rate constant K if its half life period to be 200 minutes. First EA எதுன்னு கண்டுபிடி. இதுதான் EA. So அப்போ EA divided by 2.303 into R is equal to 1 into 10 power 4. அப்போ EA ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிரு. ரைட், நீ இப்படி கண்டுபிடிச்சா உன்னோட EA ஓட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டா you are getting it as 1.91 into 10 power 5. சரியா? அதே மாதிரி rate constant for 200 minutes நீனே கண்டுபிடிச்சுக்கோ. Then 77, the rate constant for the first order reaction increases 2 into 10 power minus 2 to 4 into 10 power minus 2 when temperature of the reaction 300 to 310 Kelvin. எல்லாமே இருக்கு. Calculate பண்ணு. K2 4 into 10 power minus 2, K1 2 into 10 power minus 2. Temperature 1 and 2 உனக்கு தெரியுது நல்லாவே 300ல இருந்து 310 Kelvin மாறி இருக்கு. இது ஃபார்முலால போடு, you get the answer. Next, the rate constant for the reaction at 500 Kelvin and 700 Kelvin as 0.02 and 0.07 respectively. Calculate the value of activation energy. So K1 உனக்கு தெரியும், K2 உனக்கு தெரியும், temperature 1 தெரியும், temperature 2 தெரியும். எனக்கு ஒத்துக்கிறேன், நான் வந்து கால்குலேஷன் கொஞ்சம் பெருசா தான் போகுது, ஈஸியாலாம் இல்ல கால்குலேஷன், பட் எஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார்முலா உனக்கு தெரியும், உள்ள அப்ளை பண்ணிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னால சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும் கொண்டு வா. சரியா? நெக்ஸ்ட் 79 question. For a decomposition reaction, the values of K at two different temperatures. அவனே K1 K2 கொடுத்துட்டான், at two different temperatures கொடுத்துட்டான். Calculate EA. ஃபார்முலா போடு, சப்ஸ்டிட்யூட் பண்ணு, சால்வ் பண்ணு, you get the answer. The last question. Collision theory. The rate constant of the first order reaction is 60 per second. How much time it will take to reduce the initial concentration of the reactant to its 1/16th? சரியா? Value. அப்ப என்ன பண்ணலாம்? T is equal to 2.303 by K log of 1/16th value குறையணும். அப்போ 1 கிராம் எடுத்திருக்கேன், இது 1/16th கிராமா குறைக்கிறதுக்கு நான் பார்க்கிறேன். அப்போ T is equal to 2.303 divided by K. K is 60 per second into log of 16 இருக்கு. பொதுவா 16க்குலாம் எனக்கு வேல்யூ தெரியாது, நம்ம 1 to 10 தான் படிச்சிருக்கோம், ரைட்டா? ஆனா 16க்கு என்ன பண்ணலாம்? 4 ஸ்கொயர் போடலாமா? அப்ப நான் 4 ஸ்கொயர் போடுறேன். 4 ஸ்கொயர் is log of A power B is equal to B log A. அப்போ 2 into log 4 மாறிடும். அப்போ T is equal to சரியா 2.303 divided by 30 log of 4. log 4 வந்து 0.6020 ன்னு எனக்கு தெரியும். 30 இருக்கு, அது 60 இருக்கு, கேன்சல் பண்ணு. So you get T is equal to 0.046 second. இதான் உன்னோட ஆன்சர். Next, write two factors that affects the rate of the reaction. Concentration, catalyst, temperature எல்லாமே பண்ணும். Write two conditions for the collisions to be effective collision. இந்த collisions ரெண்டு மாலிக்யூல் மோதுறது எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம்? ஒன்னு, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணலாம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா ஒரு மாலிக்யூல் இன்னொரு மாலிக்யூலும் கொலைட் ஆக ஃப்ரீக்வன்சி அதிகமாகும், சரியா? அண்ட் அதோட எனர்ஜி அதிகமாகும். அதனால உனக்கு என்ன ஆச்சு? நிறைய மாலிக்யூல்ஸ் வேகமா கொலைட் ஆகும், எஃபெக்டிவ் கொலிஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட், ப்ராப்பர் ஓரியன்டேஷன். ஒரு மாலிக்யூல் ப்ராப்பரா மோதிச்சு அப்படின்னா அது வந்து ப்ராடக்ட் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரியா? So these are the two conditions. And yes, with this the chapter is over. We have completed chemical kinetics. And yes, this concludes some 10 chapters we have completed. சரியா? நெக்ஸ்ட் ஒரு சாப்டருக்கும் நம்ம வந்து MTG questions பண்ணிருக்கோம். It's a chapter wise PYQ. It's completed. Next ஒரு சாப்டருக்குமே அந்த full length question paper, சரியா?
நான் உனக்கு அமுச்சிட்டேன், இல்லைன்னா இப்ப திரும்ப நான் இன்னொரு வாட்டி அனுப்புறேன் டுடே. சரியா? இது தவிர்த்து I'll be preparing one full length test paper. சரியா? உன்னோட CBSE board exam base பண்ணி I'll prepare it. I'll send you by after the Pongal holidays. பட் அதுக்கு முன்னாடி நீ இதை முடிக்கணும் அப்படின்றது உன்னோட டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஐ நோ ப்ராக்டிக்கல் போயிட்டு இருக்கு, நிறைய இருக்கு, ப்ரீ போர்டு எக்ஸாம்ஸ் இருக்கு. யா, பட் என்ன இருந்தாலும் சரி, நம்ம டார்கெட் இருக்கு, முடிச்சுதான் ஆகணும். சரியா? சோ உன்னோட ஜான்குள்ள இதை நீ முடிச்சிட்ட அப்படின்னா இதை நம்ம ஃபெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ இது மட்டும் இல்ல, உன்னோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் லைக் உன்னோட ஃபுல் கொஸ்டின் பேப்பர். சரியா? சோ உன்னோட கேவியோ இல்ல உன்னோட சகோதயா, சரியா, சென்னையோ பெங்களூரோ வாட் எவர் இட் இஸ், இதை வந்து நிறைய ஸ்கூல் பேப்பர்ஸ் நம்ம குரூப்லயே நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருக்காங்க. சரியா? அவங்களோட ஸ்கூல்ஸோட பேப்பர்ஸ் we will circulate ourselves and will prepare a lot. And yes, this is the strategy to get, let's say, 70 out of 70. This is what I'm expecting from you guys. We'll prepare a lot. நடுவில் எந்த டவுட்ஸா இருந்தாலும் மெசேஜ் பண்ணு. உனக்கு ஏதாவது லைக் ஸ்ட்ராட்டஜிக்கலி லைக் 10 சாப்டர் இருக்கு, எனக்கு ஒரு நாள் தான் இருக்கு, கவர் பண்ண முடியாது, நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு எந்த டவுட்ஸா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் டூ எ மெசேஜ். எனக்கு கால் பண்றது கூட நான் அந்த அளவுக்கு